இப்போ வந்து நாங்கள் எங்கள் ஃபேமிலி எல்லாரும் வந்து 11th டேல நம்ம வந்து நியூயார்க் நயகராலேருந்து நியூயார்க் சிட்டிக்கு போகிறோம். சிட்டி எல்லாம் சுற்றி பார்க்கலாம். அந்த லிபர்ட்டி ஸ்டாச்சு என் பிள்ளைக்கு அதுதான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே அதை சொல்லியிருப்பா. அவளுக்கு அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நாங்கள் வந்து ட்ரிப்பே போட்டோம். அதனால இது வந்து எங்களுக்கு முக்கியமான பாயிண்ட் பக்கெட் லிஸ்ட்டில். ஸோ அங்கே தான் போகிறோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு வந்து அந்த ஸ்டாச்சு லிபர்ட்டி ஸ்டாச்சு உள்ளே போகிற டிக்கெட் வந்து கிடைக்கல. அது கிட்டத்தட்ட 1 month 2 weeks முன்னாடியாவது புக் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். அந்த உள்ளே போய் இப்படி ஏறி போய் பார்க்குறது நம்மளால் பார்க்க முடியாது. ஜஸ்ட்டு வெளியில் நின்று பார்க்குற டிக்கெட் தான் நாங்கள் வந்து புக் பண்ணியிருக்கோம். அதுவும் அந்த கிரவுண்ட்லலாம் போய் பார்க்குறதுக்கு வந்து குழந்தைங்க வந்து அலௌடு கிடையாது. சர்டன் ஏஜ் வச்சுருக்காங்க. அதனால சரி ஓகே, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நம்ம வந்து குறைஞ்சது வெளியில் நின்னாது குழந்தைக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் இப்போ போயிட்டு இருக்கோங்க. இன்னைக்கு நைட்டு நம்ம வந்து டைம் ஸ்கொயருக்கு போகிறோம். அதாவது அந்த டைம் ஸ்கொயரோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, அந்த இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா நான் எங்கே வேணாலும் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் அது. அதை தான் இன்னைக்கு நைட்டு நாங்கள் போய் வந்து ரீச் பண்ண போகிறோம். அதுதான் நம்ம எடுத்த இந்த ட்ரிப்போட ஒரு பெரிய ஒரு பாயிண்டே வந்து அங்கே தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதை பார்த்துட்டு காலையில் போயிட்டு லிபர்ட்டி ஸ்டாச்சு பார்த்துட்டு நாளைக்கு நைட்டும் நியூயார்க் சிட்டியை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்து நம்ம ஃப்ரைடே வந்து நானும் பாப்பாவும் ஃப்ளைட் ஏற போகிறோங்க. ஃப்ளைட்டில் வந்து சாண்டியாகோ போக போகிறோம். இதுதான் வந்து இப்போதைக்கே பிளான் பண்ணியிருக்கோம். இது நல்லபடியாக எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு நம்ம கிட்டத்தட்ட எண்ட் ஆஃப் த லைனில் இருக்கோம். பட் அதுக்கப்புறம் சாரோட பயணம் வந்து தொடர போகுது. அவர் வந்து எங்கெல்லாம் போகிறீங்க நீங்கள்? எல்லோஸ்டோன், கிராண்ட் டீடன் நேஷனல் பார்க். ஓகே, அவர் இன்னும் 2 நேஷனல் பார்க்குக்கு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காருங்க. ஸோ எங்களை ஃப்ளைட் ஏற்றி விட்டுட்டு அவர் பேச்சுலராக இன்னும் சுற்ற போகிறாரு. அவரோட வீடியோஸும் வந்து நான் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். எல்லோஸ்டோன் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் மட்டும் இருந்தேன்னா போயிடுவேன். பாப்பாவால் இனிமேலும் ட்ராவல் பண்ண முடியாது. இவ்வளோ நாள் நியூ ஹோட்டல்னு சொன்னால் இப்போ இன்னைக்கும் நேற்றும் வந்து வீட்டுக்கு போகலாமே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. அதனால் கரெக்டான ஸ்டேஜ் இது. அவள் இவ்வளோ நாள் கோஆப்ரேட் பண்ணதே பெரிய விஷயம். தேங்க்யூ மை தங்கம், தேங்க்யூ. ஸோ அதனால் பாப்பா நல்லா கோஆப்ரேட் பண்ணீங்கடா. தேங்க்யூ ஸோ மச்டா தங்கம். நல்லா அவளுக்கும் நல்லா என்ஜாயபுளாக இருந்ததுங்க இந்த ட்ரிப்பு. கொஞ்சம் காரில் உட்கார தான் சிரமப்படுவா. மற்றபடி ஓகே தான். அதுவும் இன்னைக்கு நேற்று தான் கொஞ்சம் இதுவாக, இன்னைக்கு வந்து லாங் ட்ரிப்பு போகிறோம் அப்படிங்கிறதால அப்படி இருக்கா. மற்றபடி சூப்பராக கோஆப்ரேட் பண்ணா எங்கள் பாப்பா. அவளுக்கு அங்கங்கே ஸ்டாப் கொடுத்து, நீங்கள் குழந்தைங்க கூட போகிறீங்கன்னா அங்கங்கே ஸ்டாப் கொடுத்து நைட்டில் நல்லா தூங்க வைங்க. அவங்களுக்கு சாப்பாடு தூக்கமும் இருந்துச்சுன்னா அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. தியாவும் நல்லாவே என்ஜாய் பண்ணால். இப்படி தான் போயிட்டுருக்குது எங்கள் ட்ரிப்பு. நல்லபடியாக முடிச்சுட்டு நல்லபடியாக ஃப்ளைட் ஏறணும். நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இனி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சொல்லுங்கள், போகலாம். ஸோ அட்லாஸ்ட் நம்ம நியூயார்க்கோட ரூமுக்கு வந்து ரீச் ஆகிட்டோங்க. ரீச் ஆகிட்டு நாங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அன்றைக்கி நைட்டு நாங்கள் சாப்பிட போயிருந்தோம். போயிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, நாங்கள் டைம் ஸ்கொயரை இன்றைக்கி ஸ்கிப் பண்ணிட்டோம். ஏன்னா டிராஃபிக் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் இருந்துச்சு. அதனால நாளைக்கு நம்ம நியூயார்க்கில் தான் இருக்க போகிறோம், 2 நாள் ட்ரிப் அப்படின்றதால நாங்கள் அன்னைக்கு வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே தான் வந்து நியூயார்க் போனோம். ஸோ அன்னைக்கு நைட்டு வந்து நாங்கள் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு பார்க்குக்கு போனோம். அது ஒரு பிரிட்ஜ் இருக்கிற ஒரு ஃபேமஸான ஒரு பிரிட்ஜு. அந்த பிளேஸுக்கு தான் இன்னைக்கு போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க போய் எப்படி இருக்கு என்னன்னு பார்க்கலாம்.
நம்ம நியூ ஜெர்சியில் இருக்கிற நம்ம ஹோட்டலுக்கு வந்துட்டோங்க. இது பாருங்க ஆடிக்கிட்டே இருக்கு. அதை வந்து பறக்க விட்ட ஒரு பறவை மாதிரி, அவிழ்த்து விட்ட ஒரு பறவை மாதிரி விளையாண்டுட்டு இருக்கா என் குழந்தை. ஸோ நியூ ஜெர்சியில் இருக்கிற ரூமுக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ வந்து நியூயார்க்கில் தான் நம்மளோட பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, வியூ பாயிண்ட்லாம். இங்கேருந்து ஒரு 20 மினிட்ஸில் வந்து நமக்கு நியூயார்க் வந்து ரீச் ஆகிடுவோம். அங்கே தான் எல்லாமே இருக்குது. இன்றைக்கி நைட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டுருக்கோம். டைம் இருந்தால் நம்ம டைம் ஸ்கொயரும் போகலாம் அப்படின்ட்டுருக்கோம். ஸோ என்னென்னலாம் கவர் பண்ண முடியுதோ இன்றைக்கி கவர் பண்ணலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நியூ ஜெர்சி, நியூயார்க் எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாம் வாங்க. எங்களுக்கு ட்ராவல் அப்படின்னாலே சிப்போட்லே தாங்க. சிப்போட்லே எங்களுக்கு ரொம்ப வந்து இஷ்டம், மெக்சிகன் கிரில்லு. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் ஒரு சூப்பரான ஒரு மீல் வந்து நாங்கள் சாப்பிட்டோம். ஆசம் டேஸ்ட்டுங்க. மெக்சிகன் கிரில்லு, கொஞ்சம் ரைஸு, கொஞ்சம் சுண்டல், ஐ மீன் பீன்ஸு, அப்புறம் சிக்கன், அப்புறம் அவகேடோ, சீஸு, டொமேட்டோ சாலட், எல்லாமே ஹெல்தி, சூப்பராக. பாப்பாவுக்கு கொஞ்சம் சிக்கன், கொஞ்சம் ரைஸு, பீன்ஸு. நீங்கள் வெளியிலலாம் போனீங்கன்னா மெக்சிகன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஹெல்த்தியாக கிடைக்கும். நம்ம இதை பழகிக்கிட்டோன்னா ஈஸி. ஓகே, I've been thinking about myself today, thinking how I changed. இந்த சம்மர்லேயும் குளிர்துங்க. ப்ரூக்லின் பிரிட்ஜ் பார்க்குக்கு வந்திருக்கோம். எங்கெங்கேயோ சுற்றி கடைசியில் ஏதோ ஒரு பார்க்கிங்னு பார்க் பண்ணோம். கடைசியில் பார்த்தா பார்க்கு பக்கத்துலேயே பார்க்கிங் கிடச்சிச்சு. இப்போ நம்ம வந்து இங்கே ஒரு ரிவர் பார்க்குறோம். பின்னாடி பார்த்தீங்களா நம்மளோட பியூட்டிஃபுல் நியூயார்க் சிட்டி. நியூயார்க்கில் இந்த ப்ரூக்லின் பிரிட்ஜும் வந்து ஒரு ரொம்ப நல்ல பாயிண்ட்டுங்க. இங்கே வந்தோம் அப்படின்னா நைட் வியூ வந்து நல்லா கிடைக்கும். இங்கேருந்து நம்ம அந்த பிரிட்ஜை பார்க்கலாம், ப்ளஸ் நியூயார்க் சிட்டியோட அந்த வியூ கிடைக்கும். ப்ளஸ் நம்ம இங்கேருந்தே வந்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை கூட நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால இந்த பார்க்குக்கு நாங்கள் வந்து நைட்டு வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. வாக்கிங் பண்ணுறதுக்கு, நல்லா உட்காந்து வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த பார்க்கு. யாராவது நியூயார்க் வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ப்ரூக்லின் பிரிட்ஜை வந்து விசிட் பண்ணுங்க. வெரி பாயிண்ட் கிட்ட ஒரு ஐஸ்கிரீம் பார்லருங்க. செம்ம சூப்பராக இருக்குது, அடிச்சுக்கவே முடியாது. இது வந்து ஹனி கோம் வித் ப்ரௌன் சுகர் குக்கி காம்போ ரெண்டும் எடுத்திருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாப்பாவுக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வித் சாக்லேட் ப்ரௌனி எடுத்துகிட்டு வந்தேன். அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. யாராவது இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்மளோட லிபர்ட்டி ஸ்டாச்சு தெரியுது பார்த்தீங்களா? இந்த பார்க்லேருந்தே நம்ம நைட் வியூ வந்து பார்க்கலாம். ஸோ அப்படியே அழகாக ஒரு ரிவர் இருக்குது, அதுக்கு பின்னாடி அந்த வியூ சிட்டி ஆஃப் நியூயார்க் சிட்டியோட வியூ தெரியுது. அப்புறம் நம்மளுடைய லிபர்ட்டி ஆஃப் ஸ்டாச்சு கூட இங்கேருந்து பார்க்க முடியுதுங்க. நாளைக்கு காலையில் நம்ம கிளம்பி லிபர்ட்டி ஆஃப் ஸ்டாச்சுவை தான் கவர் பண்ண போகிறோம். நைட்டு போயிட்டு டைம் ஸ்கொயரையும் பார்க்க போகிறோம். இன்னும் வந்து இந்த வீடியோட கண்டினியூஷன் நாளைக்கு இருக்க போது. நியூயார்க் சிட்டியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஒரு நல்ல வீடியோட மறுபடியும் உங்களை வந்து சீக்கிரமாக ரீச் பண்ணுறேன். Until then, tata, bye bye.